ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கல்யாண் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டது லேயர் கட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மற்றவங்களுக்கு கட் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வர்றதே கிளைண்ட் ஒருத்தவங்க தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. கூட யாராவது வந்திருந்தால் வீடியோ எடுப்போம். ஸோ அதனால் அப்படி எடுத்த வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா இது ஃப்ரெண்டு கட் பண்ணாங்க, நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி லேயர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஆயில் இல்லாமல். ஸோ அவங்க ஆயிலோடு வந்தால் நீங்கள் ஆயில் இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் ஹேர் கட் கரெக்டாக வரும். அப்படி இல்லை அவங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், லென்த்து வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் அவங்க எந்த அளவுக்கு குறைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்டுட்டு நாங்கள் கம்மி பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் கட் பண்ணனாலே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதில் பாருங்கள். அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் சென்டரில் எடுத்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கைட் லைன் எடுத்து அதுக்கப்புறமா கட் பண்ணணும். கொஞ்சம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் கட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே கைட் லைன் எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணும்போது தான் கரெக்டாக ஈவனாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சென்டரில் கட் பண்ணிவிட்டு அளவு கேட்டு அவங்கள்ட்ட கட் பண்ணிவிட்டு இப்போ பார்ட்டிஷன் எடுக்கிறோம். லேயர் கட்டுக்கு பார்ட்டிஷன் எடுத்து கரெக்டாக கட் பண்ணால் தான் அந்த லேயர் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4 பார்ட்டிஷனாக நான் எடுத்திருக்கேன். நாங்கள் 4 பார்ட்டிஷனாக இப்போ எடுத்திருக்கோம். 4 பார்ட்டிஷனை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே தான் கட் பண்ணணும். கீழே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாட்டினாலும் வீடியோ பார்த்தா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அப்பப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்டர் இருந்தால் மட்டும்தான் ஹேரில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஹேர் கட் கரெக்டாக வரும். உங்களுக்கு ஹேரை ட்ரையாக விட்டுறாதீங்க. ஸோ ட்ரை ஆனால் உங்களுக்கு ஹேர் கட் கரெக்டாக வராது, ஈவனாக வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தவொடனையும் நாங்கள் ஸ்ட்ரைட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக க்ராஸாக வச்சுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம். 30 டிகிரியில் வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரியை கூட்டிகிட்டே போகணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 30, அப்புறம் பார்த்திங்கன்னா 50, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 70. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரைட்டில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கைட்லைன் எடுத்து வச்சு அந்த லேயரை கட் பண்ணுறாங்க. இப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டயத்துக்கு 2-3 டைம் நல்லா சீவி கட் பண்ணால் தான், கோம் பண்ணி கட் பண்ணால் தான் கரெக்டாக வரும் அந்த லேயர். பார்த்திங்கன்னா ஒரு டைம் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ இப்போ சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லேயரை எடுத்து கைட்லைன் எடுத்து அதை கரெக்ட் பண்ணி கட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அந்த கைட்லைன் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அந்த கைட்லைன் வச்சு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப தின்னாக இருந்ததுனால மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு கட் பண்ணுறோம். எது டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா, ஹேர் டிஃப்ரெண்ட் வருது அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று போல் ஈவனாக கட் பண்ணியாச்சு. இப்போ 30 டிகிரி எடுத்தாங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லேயர் தேவையோ அவ்வளோ லேயருக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திகிட்டே போகலாம். இப்போ நாங்கள் ஒரு 50 டிகிரி 50 டிகிரியில் வச்சு கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிஷன் மொத்தமாக நீங்கள் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். மொத்தமாக எடுத்திங்கன்னா லேயர் கம்மியாக வரும். இது லேயர் அதிகமாக வர்றதுக்காக நாங்கள் இப்படி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பார்த்திங்களா அந்த கைட்லைனில் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 30 டிகிரி வச்சோம்னா இப்போ பார்த்திங்கன்னா 50 டிகிரி வைக்கலாம், 50 டிகிரி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கைட்லைன் உங்களுக்கு பார்த்தாலே அப்படியே தெரியும் வீடியோவில். ஸோ அந்த கைட்லைன் எங்கே வருதோ அதோட கொஞ்சமாக நம்ம கரெக்டாக வச்சு கட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம கையை நம்ம மேலே தூக்கிக்கிடணும். கையை கீழே வைக்கக்கூடாது. இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ 50 டிகிரியில் நம்ம கட் பண்ணோம். கைட்லைன் தெரியுது பார்த்திங்களா. அந்த கைட்லைன் அளவுக்கு தான் அடுத்தது நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இது கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா 70 டிகிரியில் கட் பண்ணணும். உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும் அப்படின்றதுக்காக நான் அதை காமிக்கலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 90 டிகிரி எடுத்திருக்கோம். இப்போ 30, 50, 70 எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 90. இப்போ பார்த்திங்கன்னா அதே கைட்லைனை வச்சு தான் நம்ம இப்போ கட் பண்ணுறோம். கைட்லைன்
எல்லா ஹேர் கட்லையுமே பார்த்தீங்கன்னா கைட்லைன் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த அளவு வச்சு நம்ம எல்லாமே நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப் கட் பண்ணியிருக்கோம். 30, 50, 70, 90 இந்த டிகிரியில் வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 90 டிகிரியில் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த சின்ன சின்ன ஹேர்லாம் இருக்கிறத வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள் போட்டதுக்கப்புறம் லேயர் எப்படி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து 4 ஸ்டெப் வந்து கட் பண்ணியிருக்கோம். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. வீடியோவில் நல்லாவே பாருங்கள் அந்த லேயர் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து நல்லாவே தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் எப்படி வந்து பேக்கில் கட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் நம்ம சைட்லையும் எடுத்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட்லையும் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி கொஞ்சமாக அந்த கைட்லைன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கைட்லைன் வச்சு நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து 90 டிகிரியில் வந்து கட் பண்ணணும். பேக்கில் எப்படி கட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் சைட்லேயும் வரும். 30 டிகிரி, 70 டிகிரி, 90 டிகிரி அந்த மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து அதே மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. வீடியோ பாருங்கள் நீங்கள், உங்களுக்கு வந்து புரியும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரியில் கட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கைட்லைன் வந்து இப்போ எடுப்பாங்க பாருங்கள். அந்த பேக்கில் கட் பண்ணியிருக்கோம்ல அதில் உள்ள கைட்லைன் எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அளவு தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி நம்ம கீழேருந்து கட் பண்ணமோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கூட்டினமோ அதே மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு லேயரும் இப்படி தான் பார்த்திங்கன்னா வரும். சைட்லேருந்து இந்த மாதிரி வரும், உங்களுக்கு வந்து நேரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் பரவாயில்ல, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க லேயர் கட் போடுங்கன்னு சொல்லிவிட்டு. அதுக்கான வீடியோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட் நம்ம எப்படி கீழே கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போயும் அதே கைட்லைன் ஆச்சுன்னா சைட்லையும் கட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70 டிகிரியில் கட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. இப்போ 2 சைடும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் எடுத்து வச்சு கட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நம்ம எப்படி ஹேர் கட் பண்ணணுமோ அதே மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து நம்ம வந்து ப்ளோ ட்ரையர் வந்து போடணும். ஸோ ப்ளோ ட்ரையர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு ட்ரையர் போடவும். இது வந்து ஸ்ட்ரைட் ஹேருக்கு வந்து இது வந்து நம்ம வந்து ப்ளோ ட்ரையர் போடலாம். ஆனால் ஹர்லி ஹேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹர்லியாக இருக்குது அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ரெகுலராக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹர்லியாக சுருங்கி நிற்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ப்ளோ ட்ரையர் வந்து தினமும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்போயாவது ஒரு டைம் நம்ம இங்கே வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் செய்கிறோம், அந்த மாதிரி டயத்தில் ப்ளோ ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே பெட்ரு. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயராக செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறதுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ஃப்ரீ கேரிங்க போய் விட்டிங்கன்னா இந்த மாதிரி விட்டுப்பாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் வந்து விடக்கூடாது அப்படின்னா இது எடுத்துகிட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு இப்படி பின் பண்ணிக்கோங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இப்படியே விட்டுட்டு ஆமாம் இது இப்படி விடணும்னா அப்படியே விட்டுக்கோங்க நீங்கள். ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து முடி விழாது, ரொம்ப ஃப்ரீ கேர் மாதிரி உங்களுக்கு தெரியாது. சரிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேர் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? நேரம் ஒரு சமயம் எடுப்போம், ஒரு சமயம் எடுக்க மேக்ஸிமம் எடுக்காதீங்க. அப்படியே நேர் எடுக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆமாம் நேர் எடுக்காதீங்க. எடுக்காம இந்த கேட்ச் கிளிப்பை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. உங்களுக்கு லேயர் ஏன்னா அப்படியே தெரியும். தெரியல அது மிரர் இன்னொரு மிரர் இருக்கா சார்? ஸோ இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. என் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.